வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அத்தியாயம் 9 புஷ்பக விமான வர்ணனம். புஷ்பக விமானத்தை வர்ணித்தல். பார்ட் 2 of 2. இதே வாமன்யத ஸ்ரீமான் உபப்பத்யா மகாகபிः மேனேஹி குணதஸ்தானே சமானி சலீலோத்பவைः. இதி கீழ் சொல்லிய வண்ணம் உபபத்ய தக்க ஹேத்துவால் ஸ்ரீமானான மகாகபிஹி மகாகபி அமன்யத நினைத்தார். தானி அவைகளை குணதஹவா யோக்யதையாலும் சலிலோத்பவைஹி தாமரைகளோடு சமானீஹி சமமானவைகள் என்றே மேனே எண்ணினார். கீழ் சொல்லிய வண்ணம் தக்க ஹேத்துவால் ஸ்ரீமானான மகாகபி நினைத்தார். அவைகளை யோக்யதையாலும் தாமரைகளோடு சமமானவைகள் என்றே எண்ணினார். சா தஸ்ய சுஷோபேஷாலாத் அபிஸ்திரீபிர்விராஜிதா ஷரதீவ பிரசன்னாத்யோஸ்தாராபிரபிஷோபிதா. தாபிஹி ஸ்திரீபிஹி அந்த பெண்களால் விராஜிதா விளக்கம் அடைந்திருக்கிற தஸ்ய அவனுடைய சா ஷாலா அந்த மண்டபம் ஷாரதி சரத்காலத்தில் பிரசன்னா நிர்மலமானதாய் தாராபிஹி வெண்மீன்களால் அபிஷோபிதா ஒளியுற்ற தியௌஹு இவ ஆகாசம் போல் சுஷுபே பிரகாசித்தது. அந்த பெண்களால் விளக்கம் அடைந்து இருக்கிற அவனுடைய அந்த மண்டபம் சரத்காலத்தில் நிர்மலமானதாய் விண்மீன்களால் ஒளியுற்ற ஆகாசம் போல் பிரகாசித்தது. சச்சதாபி பரிவ்ருதः சுஷுபே ராக்ஷசாதிபः யதா ஹ்யுடுபதி ஸ்ரீமான் ஸ்தராபிரபிசம்ருதः. சஹ அந்த ராக்ஷசாதிபः ச ராக்ஷசாதிபதியும் தாபிஹி அவர்களால் பரிவ்ருதः சூழப்பட்டவனாய் தாராபிஹி நக்ஷத்திரங்களால் அபிசம்ருதः சூழப்பட்ட ஸ்ரீமான் ஒளிக்கின்ற உடுபதிஹி சந்திரன் யதாஹி போலவே சுஷுபே விளங்கினான். அந்த ராக்ஷசாதிபதியும் அவர்களால் சூழப்பட்டவனாய் நக்ஷத்திரங்களால் சூழப்பட்ட ஒளிக்கின்ற சந்திரன் போலவே விளங்கினான். யாஷ்சவந்தேம்பராத்தாராः புண்ணியசேஷ சமாவ்ருதாः இமாஸ்தா சங்கதா கிருத்ஸ்னா இதி மேனே ஹரிஸ்ததா. ததா அப்பொழுது ஹரி வானரர் இமாஹா இவர்களை பார்த்து அம்பராத் ஆகாசத்திலிருந்து புண்ணிய சேஷ சமாவ்ருதாக புண்ணிய சேஷத்தோடு கூடியவர்களாய் யாஹாயவைகள் சவந்தே நழுவுகின்றனவோ தாஹா அந்த கிருத்ஸ்னாஹா எல்லா தாராஹா நக்ஷத்திரங்களும் சங்கதாஹா ஒன்று சேர்ந்து இருக்கின்றன இதி என்று மேனே எண்ணினார். அப்பொழுது வானரர் இவர்களை பார்த்து ஆகாசத்திலிருந்து புண்ணிய சேஷத்தோடு கூடியவர்களாய் எவைகள்
நழுவுகின்றனவோ அந்த எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன என்று எண்ணினார். தாராணாமிவ சுவ்யக்தம் மஹதீனாம் शुभार्चिषां प्रभावर्ण प्रसादाश्च विरेजोस्तत्र योषितां तत्र अविडत्तिल योषितां பெண்களின் பிரபாவணம் பிரசாதாக ஒளியும் நிறமும் நிர்மலமும் மகதீனாம் பெரிய சுபார்ச்சிஷாம் சுபமான அழகிய ஒளியை உடைய தாராணாம் நக்ஷத்திரங்களெனது இவ போலவே சுவ்யக்தம் பிரேஜுஹோ நன்றாய் விளங்கின. அவ்விடத்தில் பெண்களின் ஒளியும் நிறமும் நிர்மலமும் பெரிய சுபமான அழகிய ஒளியை உடைய நக்ஷத்திரங்களினது போலவே நன்றாய் விளங்கின. வியாவ்ருத்த குரோபீனஸ்ரக் பிரகீர்ணவரபூஷணாः பாணவ்யாயாமகாலேஷு நித்ராபஹ்ருதசேதசः பானவியாயாம காலேஷு கள்ளுண்டு சுகம் அனுபவித்த காலங்களில் வியாவிருத்த குரு பீனஸ்ரக் புரட்டப்பட்ட உயர்ந்த பெரிய மாலைகளுடனும் பிரகீர்ணவர பூஷணாக சிதறுண்ட சிறந்த ஆபரணங்களை உடையவர்களாய் நித்ராபஹ்ருத சேதசஹ அவர்கள் தூக்கத்தால் மெய் மறந்து இருந்தார்கள். கள்ளுண்டு சுகம் அனுபவித்த காலங்களில் புரட்டப்பட்ட உயர்ந்த பெரிய மாலைகளுடனும் சிதறுண்ட சிறந்த ஆபரணங்களை உடையவர்களாய் அவர்கள் தூக்கத்தால் மெய் மறந்து இருந்தார்கள். व्यावृत्त तिलकाश्चित् काश्चित् उद्भ्रान्तनूपुराः पार्श्वे गलितहाराश्च काश्चित् परमयोषितः उत्तम स्त्रीगளான काश्चित् சிலர் व्यावृत्त திலகாக திலகம் அழிந்தவர்கள் காஷித் சிலர் உத்பிராந்த நூபுராக சிலம்பு கழன்றவர்கள் காஷித் சிலர் பார்ஷ்வே பக்கத்தில் கலிதாராச்ச மாலை நழுவினவர்கள் உத்தம ஸ்திரீகளான சிலர் திலகம் அழிந்தவர்கள் சிலர் சிலம்பு கழன்றவர்கள் சிலர் பக்கத்தில் மாலை நழுவினவர்கள். முக்தாராவ்ருதாஷ்சாண்யாः காஷ்சித் விஸ்ரஸ்தவாசசः व्यावृत्तरशनादामाः किशोर्य इव वाहिताः பாரம் சுமந்து வந்து கிஷோரியாக இவ பெண் குதிரைகள் போல அந்யாக வேறு சிலர் முக்தாராவிருத்தாக முத்து மாலையால் சுற்றுண்டவர்கள் காஷித் சிலர் விஸ்ரஸ்த வாசசக ஆடை அவிழ்ந்தவர்கள் அப்படியே வியாவிருத்த ரஷநாதாமாக சுற்றப்பட்ட நூபுரங்களின் நூல்களை உடையவர்கள் பாரம் சுமந்து வந்த பெண் குதிரைகள் போல வேறு சிலர் முத்து மாலையால் சுற்றுண்டவர்கள் சிலர் ஆடை அவிழ்ந்தவர்கள் அப்படியே சுற்றப்பட்ட நூபுரங்களின் நூல்களை உடையவர்கள். சொக்கொண்டலதராஷ்சாண்யா விச்ச
विच्छिन्नमृदितस्रजः गजेन्द्रमृदिता फुल्ला लता इव महावने महावने पिरिय काट्टिल गजेन्द्र अमृदिताः च गजेन्द्रनाल மிதித்து துவைக்கப்பட்டும் புல்லாக புஷ்பித்து இருக்கிற லதாக இவ பூங்கொடிகள் போல அந்யாக வேறு சிலர் விச்சின்ன மிருதிதஸ்ரஜ அருந்து கசங்கின மாலைகளை உடையவர்களாய் குண்டலதரா அழகான குண்டலம் அணிந்து இருந்தார்கள். பெரிய காட்டில் கஜேந்திரனால் மிதித்து துவைக்கப்பட்டும் புஷ்பித்து இருக்கிற பூங்கொடிகள் போல வேறு சிலர் அருந்து கசங்கின மாலைகளை உடையவர்களாய் அழகான குண்டலம் அணிந்து இருந்தார்கள். சந்திராம்சு கிரணாபாஷ்ய ஹாராகாசாஞ்சிதுத்கடாः हंसा इव बभूसुप्ताः स्तनमध्येषु योषिताम् कासाञ्चित् योषिताम् स्त्रीகளின் स्तनमध्येषु स्तनங்களின் நடுவில் சந்திராம்சு கிரணாபாः சந்திரன் போல் ஒளிக்கின்ற உத்கட்டாக பருத்த ஆராக முத்துமாலைகள் சுப்தாக கண்ணுறங்கின ஹம்சாக இவ ஹம்சங்கள் போல பபுஹூச்ச விளங்கின. சில ஸ்திரீகளின் ஸ்தனங்களின் நடுவில் சந்திரன் போல் ஒளிக்கின்ற பருத்த முத்துமாலைகள் கண்ணுறங்கின ஹம்சங்கள் போல விளங்கின. அப்பராசாஞ்ச வைடூர்யாः கதம்பா இவ பக்ஷிணः हेमसूत्राणि चान्यासाम् चक्रवाका इव भवन्. अपरासाம் சில ஸ்திரீகளுடைய வைடூர்யாச்ச வைடூரியங்களாம் காதம்பாः பக்ஷிணः இவ மீன் குத்தி பக்ஷிகள் போலவும் அந்யாசாம் சில ஸ்திரீகளின் हेमसूत्राणि च பொன்னரி மாலைகளும் சக்கரவாக்காக இவ சக்கரவாக்கங்கள் போலவும் அபவன் விளங்கின. சில ஸ்திரீகளுடைய வைடூரியங்களோ மீன் குத்தி பக்ஷிகள் போலவும் சில ஸ்திரீகளின் பொன்னரி மாலைகளோ சக்கரவாக்கங்கள் போலவும் விளங்கின. ஹம்சகாரண்டவாக்கீர்ணாச்சக்கரவாக்கோப்பசோபிதாः அப்பகாயிவ தாரேஜோர் ஜகனை புலினைரிவ. புலினைஹீவ மணற்குன்றுகள் போன்ற ஜகனையி ஜகனங்களினாலும் தாந்த பெண்கள் ஹம்ச காரண்ட வாக்கீர்ணாக ஹம்சம் மீன் குத்தி பறவை இவைகளால் நிறைந்து சக்கரவாக்கோப்பசோபிதாக சக்கரவாக்க பறவைகளால் பிரகாசிக்கிற ஆப்பகாஹா இவ ஆறுகள் போல ரேஜுகு விளங்கினார்கள். மணற்குன்றுகள் போன்ற ஜகனங்களினாலும் அந்த பெண்கள் ஹம்சம் மீன் குத்தி பறவை இவைகளால் நிறைந்து சக்கரவாக்க பறவைகளால் பிரகாசிக்கிற ஆறுகள் போல விளங்கினார்கள். கிங்கிணி ஜால சங்காஷாஸ்தாவக்த்ர கனகாம்புஜாः भावग्राह्यशस्तीराः सुप्ता नद्य इव बभुः.
கிங்கினி ஜால சங்காஷாக கால் சதங்கைகள் பிரகாசிக்க சுப்தாக தூங்கிக் கொண்டு இருந்து தாஹா அவர்கள் வக்திர கணக்காம்புஜாக முகங்களாகிற பொன் தாமரை மலர்களுடன் பாவ கிராக காம குறிப்புகளே முதலைகளாகவும் யசஸ்திரா அழகுகளே கரைகளாகவும் கொண்ட நத்ய இவ நதிகள் போல பபுஹு விளங்கினார்கள். கால் சதங்கைகள் பிரகாசிக்க தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் முகங்களாகிற பொன் தாமரை மலர்களுடன் காமக் குறிப்புகளே முதலைகளாகவும் அழகுகளே கரைகளாகவும் கொண்ட நதிகள் போல விளங்கினார்கள். மிருதுஷ்வங்கேஷு கசாஞ்சேத் குச்சாக்ரேஷு ச ஸ்திதாः பபூவர் பூஷணானீவ சுபாபூஷணராஜயः. காசாஞ்சேத் சில ஸ்திரீகளின் மிருதுஷு மெல்லிய அங்கேஷு அவயங்களிலும் குச்சாக்ரேஷு ச முலை முகங்களிலும் சம்ஸ்திதாக அழுந்திருந்த சுபாக அழகான பூஷண ராஜய நகை வடுக்கள் பூஷணாணி இவ நகைகள் போலவே பபூபுஹோ தோன்றின. சில ஸ்திரீகளின் மெல்லிய அவயங்களிலும் முலை முகங்களிலும் அழுந்திருந்த அழகான நகை வடுக்கள் நகைகள் போலவே தோன்றின. ஆம்சுகாந்தாஷ்ச காசாஞ்சின் முகமாருத கம்பிதாः உபர்யுபரி வக்த்ராணாம் வியதூயந்தே புனः புனः. காசாஞ்சேத் சில ஸ்திரீகளின் முக்கமாருத்த கம்பிதாக மூச்சினால் அசைக்கப்பட்ட அம்சுகாந்தாக ஆடை தலைப்புகள் வக்த்ராணா முகங்களுக்கு உப்பரி உப்பரி மேன்மேலே புனக புனக திரும்பி திரும்பி வியாதூயந்தே ச வீசின. சில ஸ்திரீகளின் மூச்சினால் அசைக்கப்பட்ட ஆடை தலைப்புகள் முகங்களுக்கு மேன்மேலே திரும்பி திரும்பி வீசின. தாபதாக்காய் வோத்தூதா பத்னீனாம் ருச்சிரப்ரபாः நானாவர்ண சுவர்ணானாம் வக்த்ரமூலேஷு ரேஜிரே. நானாவர்ண சுவர்ணானாம் பல நிறங்களை உடையவர்களும் பல ஆபரணங்களை உடையவர்களுமான பத்னீனாம் பத்னிகளுடைய வக்த்ர மூலேஷு கண்ணங்களில் தூதாக காற்றினால் அசைக்கப்பட்ட ருச்சிர பிரபாக அழகிய ஒளி மிகுந்தும் உள்ள தாகா அவைகள் வஸ்திர தலைப்புகள் பதாக்காக இவ வெற்றி கொடிகள் போல் ரேஜிரே விளங்கின. பல நிறங்களை உடையவர்களும் பல ஆபரணங்களை உடையவர்களுமான பத்னிகளுடைய கன்னங்களில் காற்றினால் அசைக்கப்பட்ட அழகிய ஒளி மிகுந்தும் உள்ள அவைகள் வஸ்திர தலைப்புகள் வெற்றி கொடிகள் போல் விளங்கின. வவல்கோஷ்சாத்ர காசாஞ்சேத் குண்டலானி சோபார்ச்சிஷாம் முக்கமாருத்த சம்சர்கான் மந்தம் மந்தம் சுயோஷிதாம். அத்ர அங்கு காசாஞ்சித் சில சுபார்ச்சிஷாம் மெய்யொளி மிகுந்த
சுயோஷிதாம் கட்டழகிகளுடைய குண்டலானீச்ச குண்டலங்களும் முக்க மாருத்த சம்சர்காத் மூச்சுக்காற்று தாங்குவதனால் மந்தம் மந்தம் மெல்ல மெல்ல வவல்குஹு அசைந்தன. அங்கு சில மெய்யொளி மிகுந்த கட்டழகிகளுடைய குண்டலங்களும் மூச்சுக்காற்று தாங்குவதனால் மெல்ல மெல்ல அசைந்தன. शर्करासवगन्धैश्च प्रकृत्या सुरभिः सुखः तासां वदन निःश्वासः सिषेवे रावणं तदा. பிரகிருத்யா இயற்கையாகவே சுரபி நன்மணம் கமழும் தாசாம் அவர்களுடைய வதன நிஸ்வாசா முகத்திலிருந்து வெளிவரும் மூச்சு ஷர்க்கராசவ கந்தைஹி ஷர்க்கராசவம் என்ற சாராய வாசனைகளுடன் சுகாச்ச சுகமாகவே ராவணம் ராவணனுக்கு ததா சிஷேவே அப்பொழுது வீசிற்று. இயற்கையாகவே நன்மணம் கமழும் அவர்களுடைய முகத்திலிருந்து வெளிவரும் மூச்சு ஷர்க்கராசவம் என்ற சாராய வாசனைகளுடன் சுகமாகவே ராவணனுக்கு அப்பொழுது வீசிற்று. ராவணானன சங்காஷ்ச காஷ்சித் ராவணயோஷிதः முக்காணி ச சபத்னீனாம் உபஜிக்ரன் புனః புனः. மேலும் காஷ்சித் சில ராவணயோஷிதः ராவணனுடைய காந்தையர்கள் சபத்னீனாம் சக்களத்திகளின் முக்காணீச்ச முகங்களையே ராவணானன சங்கா ராவணனது முகம் என்று எண்ணியவர்களாய் புனக புனக அடிக்கடி உபஜிக்ரன் மையில் கொண்டு மோந்தனர்கள். மேலும் சில ராவணனுடைய காந்தையர்கள் சக்களத்திகளின் முகங்களையே ராவணனது முகம் என்று எண்ணியவர்களாய் அடிக்கடி மையல் கொண்டு மோந்தனர்கள். அத்யர்த்தம் சக்தமனசோ ராவணீதா வரஸ்த்ரியா அஸ்வத்தந்த்ரா சபத்னீனாம் பிரியமேவாச்சரம்ஸ்ததா. தாஹ அந்த வரஸ்திரியா உத்தம ஸ்திரீகள் ராவணே ராவணனிடத்தில் அத்தியர்த்தம் மிக அதிக சக்த மனசக பற்றுடையவர்களாய் அஸ்வதந்திராக தம் பயம் அற்றவர்களாய் சபத்னீனாம் சக்களத்திகளுக்கும் பிரியம் ஏவ பிரியமாகவே ததா அப்பொழுது ஆச்சரன் நடந்தனர்கள். அந்த உத்தம ஸ்திரீகள் ராவணனிடத்தில் மிக அதிக பற்றுடையவர்களாய் தம்பயம் அற்றவர்களாய் சக்களத்திகளுக்கும் பிரியமாகவே அப்பொழுது நடந்தனர்கள். பாஹோனுபநிதாயான்யாஹ பரிஹார்ய விபூஷிதான் அம்சுகாணி ச ரம்யாணி பிரமதாஸ்தத் சிஷீரே. தத்ர அங்கு அந்யாக வேறு சில பிரமதாக ஸ்திரீகள் பாரிஹார்ய விபூஷிதான் வளையல்கள் அணிந்து பாவூன் கைகளையும் ரம்யாணி அழகான அம்சுகாணீச்ச ஆடைகளையும் உபநிதாய தலைக்கணையாக வைத்துக்கொண்டு சிஷீரே உறங்கினார்கள். அங்கு வேறு சில ஸ்திரீகள்
வளையல்கள் அணிந்த கைகளையும் அழகான ஆடைகளையும் தலைக்கணையாக வைத்துக்கொண்டு உறங்கினார்கள். அன்யா வக்ஷசி சான்யஸ்யாஸ்தஸ்ய காஷ்சித் புனர்புஜம் अपरात्वङ्कमन्यस्यास्तस्याश्चाप्य पराभुजा ऊरुपार्श्वकटिपृष्ठम् अन्योन्यस्य समाश्रिताः परस्परनिविष्टाङ्ग्यो मदस्नेहवशानुगाः. अन्या வேறு ஒரு ஸ்திரீ அந்யஸ்யாக வேறு ஒருத்தியுடைய வக்ஷசி மார்பிலும் காஷ்சித் வேறொருத்தி ஆர்ஷம் தஸ்யாக அவளுடைய புஜம் புனக தோளிலும் அபரா வேறொருத்தி அந்யஸ்யாக மற்றொருத்தியுடைய அங்கம் தோ மடியிலும் தஸ்யாக அவளுடைய புஜௌ அப்பி தோளிலேயே அபராச்ச மற்றொருத்தியும் அந்யோன்யஸ்ய ஒருவருக்கொருவருடைய ஒரு பார்ஷ்வ கட்டிபிருஷ்டம் தொடையையும் ஒக்கலையையும் இடுப்பையும் பின்பக்கத்தையும் பரஸ்பர நிவேஷ்டாங்கியா அதன் மேலிட்ட அவயவங்கள் உடையவர்களாய் சமாஸ்ரிதாக நன்றாய் தழுவியவர்களாய் மதஸ்நேக வசானுகாக மதிமயக்கினாலும் நட்பினாலும் இணை பிரியாமல் தூங்கினார்கள். வேறு ஒரு ஸ்திரீ வேறு ஒருத்தியுடைய மார்பிலும் வேறொருத்தி ஆர்ஷம் அவளுடைய தோளிலும் வேறொருத்தி மற்றொருத்தியுடைய மடியிலும் அவளுடைய தோளிலேயே மற்றொருத்தியும் ஒருவருக்கொருவருடைய தொடையையும் ஒக்கலையையும் இடுப்பையும் பின்பக்கத்தையும் அதன் மேலிட்ட அவயவங்கள் உடையவர்களாய் நன்றாய் தழுவியவர்களாய் மதிமயக்கினாலும் நட்பினாலும் இணை பிரியாமல் தூங்கினார்கள். அந்யோன்யஸ்யாங்க சம்ஸ்பர்ஷாத் பிரியமாணாசோ மத்தியமாः ஏகீக்ருத புஜா சர்வாः சுஷுபுஸ்தத்ர யோஷிதः. சோ மத்தியமாக நுண் இடையுடைய யோஷிதः மாதர்கள் அந்யோன்யஸ்ய ஒருவர்க்கொருவர் அங்க சம்ஸ்பர்ஷாத் தழுவிக் கொண்டதிலிருந்தே தத்ர அத்தருணத்தில் பிரியமானாக சந்தோஷம் அடைந்தவர்களாக சர்வாக எல்லோரும் ஏகீக்ருத புஜாக கைகோத்து கொண்டவர்களாக சுஷுபுஹு தூங்கினார்கள். நுண் இடையுடைய மாதர்கள் ஒருவர்க்கொருவர் தழுவிக் கொண்டதிலிருந்தே அத்தருணத்தில் சந்தோஷம் அடைந்தவர்களாக எல்லோரும் கைகோத்து கொண்டவர்களாக தூங்கினார்கள். அந்யோன்ய புஜசூத்ரேண ஸ்திரீமாலா கிரதீதா ஹி சா மாலேவ கிரதீதா சூத்ரே சுஷோபே மத்த ஷட்பதா. அந்யோன்ய புஜசூத்ரேன ஒருவருக்கொருவர்களின் புஜங்கள் என்னும் நூலினால் கிரதிதா தொடுக்கப்பட்ட சா அந்த ஸ்திரீமாலா பெண்களின் வரிசை சோத்ரே நூலில் கிரதிதா கோக்கப்பட்ட மத்த ஷட்பதா மதம் கொண்ட வண்டுகள் மேய்கின்ற மாலா இவஹி பூமாலை போலவே சுஷுபே விளங்கிற்று.
ஒருவர்க்கொருவர்களின் புஜங்கள் என்னும் நூலினால் தொடுக்கப்பட்ட அந்த பெண்களின் வரிசை நூலில் கோக்கப்பட்ட மதம் கொண்ட வண்டுகள் மேய்கின்ற பூமாலை போலவே விளங்கிற்று. லதானாம் மாதவே மாசி ஃபுல்லானாம் வாயு சேவனாத் அந்யோன்யமாலாக்ரதிதம் சம்சக்த குசுமோச்சயம் व्यतिवेष्टित सुस्कन्धम् अन्योन्ये भ्रमराकुलम् आसीत् वनम् इवोद्धूतं स्त्रीवनं रावणस्य तत्. ராவணஸ்ய ராவணனுடைய தத் அந்த ஸ்திரீவனம் பின் இனமும் மாதவே மாசி வைகாசி மாதத்தில் புல்லானாம் தளிர்ந்து மலர்ந்த லதானாம் பூங்கொடிகளின் அந்யோன்ய மாலாக்ரதிதம் ஒன்றுக்கொன்று மாலையாக இடைவிடாது சேர்ந்தும் சம்சக்த குசுமோச்சயம் நன்மலர்கள் மிகவும் அடர்ந்தும் அந்யோன்ய பிரமராக்குலம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வண்டுகள் இடைவிடாது பாய்ந்தும் வியதிவேஷ்டித்த சுஸ்கந்தம் ஒன்றுக்கொன்று மரங்களின் கிளைகள் சூழ்ந்தும் வாயு சேவனாத் காற்றடிப்பதால் உத்தூத்தம் அசைந்தும் உள்ள வனம் இவ பூஞ்சோலை போல ஆசீத் திகழ்ந்தது. ராவணனுடைய அந்த பெண் இனமும் வைகாசி மாதத்தில் தளிர்ந்து மலர்ந்த பூங்கொடிகளின் ஒன்றுக்கொன்று மாலையாக இடைவிடாது சேர்ந்தும் நன்மலர்கள் மிகவும் அடர்ந்தும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வண்டுகள் இடைவிடாது பாய்ந்தும் ஒன்றுக்கொன்று மரங்களின் கிளைகள் சூழ்ந்தும் காற்றடிப்பதால் அசைந்தும் உள்ள பூஞ்சோலை போல திகழ்ந்தது. உச்சிதேஷ்வபி சுவ்யக்தம் ந தாசாம் யோஷிதாம் ததா விவேக சக்ய அதாத்தும் பூஷணாங்காம்பரஸ்ரஜாம். ததா அப்பொழுது தாசாம் அந்த யோஷிதா மாதர்களின் உச்சிதேஷு அப்பி இருக்க வேண்டிய இடங்களில் இருந்தும் கூட பூஷணாங்காம்பரஸ்ரஜாம் ஆபரணங்கள் அவயவங்கள் வஸ்திரங்கள் மாலைகள் இவைகளின் சுவ்யக்தம் இன்னது இன்னாருடையது என்கிற விவேகா அறிவு ஆதாத்தும் ந சக்கியா கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அந்த மாதர்களின் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்தும் கூட ஆபரணங்கள் அவயவங்கள் வஸ்திரங்கள் மாலைகள் இவைகளின் இன்னது இன்னாருடையது என்கிற அறிவு கொள்ள முடியவில்லை. ராவணே சுக்க சம்வேஷ்டே தாஸ்திரியோ விவித பிரபாः ஜ்வலந்த காஞ்சனாதீபாः பிரேக்ஷந்தா நிமேஷா இவ. ஜ்வலந்தः எரியும் காஞ்சனாः தீபாः பொன் தீபங்கள் தாः அந்த விவித பிரபாः பட்பல ஒளிகளுடன் இருக்கிற ஸ்திரியः மாதர்களே. ராவணே ராவணன் சுக சம்பிஷ்டே சுகமாக தூங்குகையில் அனிமிஷாக இமை கொட்டாமல் பிரேக்ஷந்த பார்த்தன இவ போலும் எரியும் பொன் தீபங்கள்
அந்த பட்பல ஒளிகளுடன் இருக்கிற மாதர்களை ராவணன் சுகமாக தூங்குகையில் இமை கொட்டாமல் பார்த்தன போலும். ராஜர்ஷே பித்ருதைத்யானாம் கந்தர்வாணாஞ்ச யோஷிதः ரக்ஷசாஞ்ச பவன் கன்யாஸ்தஸ்ய காமவசம் கதாः. ராஜர்ஷே பித்ருதைத்யானாம் ராஜாக்கள், ரிஷிகள், பித்ரு தேவதைகள், தைத்தியர்கள் இவர்களுடையவும், கந்தர்வாணாம் கந்தர்வர்களுடையவும், கன்யாச்ச கன்னிகைகளும், ரக்ஷசாம் ராட்சசர்களுடையவும், யோஷிதாச்ச மாதர்களும், தஸ்ய அவனுக்கு காமவசம் கதாக காமத்தினால் வசப்பட்டவர்களாய் அபவன் ஆயினார்கள். ராஜாக்கள், ரிஷிகள், பித்ரு தேவதைகள், தைத்தியர்கள் இவர்களுடையவும், கந்தர்வர்களுடையவும், கன்னிகைகளும், ராட்சசர்களுடையவும், மாதர்களும் அவனுக்கு காமத்தினால் வசப்பட்டவர்களாய் ஆயினார்கள். யுத்தகாமேன சர்வா ராவணேன ஹ்ருதா ஸ்த்ரியः சமதாமதனேனைவ மோஹிதா காஷ்யேதாகதாः. அந்த ஸ்திரீகள் சர்வா எல்லோரும் யுத்தகாமேன போர் செய்வதில் மிக விருப்பமுற்ற ராவணேன ராவணனால் ஹ்ருதாக பலாத்காரமாய் எடுத்து வரப்பட்டனர்கள். சமதாக காஷ்சித் மதமீறிய சிலர் மதனேன காமத்தால் மோஹிதாக ஏவ மையல் கொண்டே ஆகதாக தானாகவே வந்தனர்கள். அந்த ஸ்திரீகள் எல்லோரும் போர் செய்வதில் மிக விருப்பமுற்ற ராவணனால் பலாத்காரமாய் எடுத்து வரப்பட்டனர்கள். மதமேறிய சிலர் காமத்தால் மையல் கொண்டே தானாகவே வந்தனர்கள். நத்தத்ர காஷ்சித் பிரமதா பிரசஹ்ய வீர்யோபபன்னேன குணேன லப்தா நச்சான்யகாமாபி நச்சான்யபூர்வா வினா வராருஹாம் ஜனகாத்மஜாம் து. வராருஹாம் மிக்க மேன்மை பெற்ற ஜனகாத்மஜாம் ஜனகரின் திருமகள் ஒருத்தியை வினா தவிர பிரமதாக ஸ்திரீகள் வீரியோபபன்னேன தோள் வலியுடன் கூடிய குணேன ச நற்குணத்தாலேயே லப்தாக இசைந்து பெற்று அடைந்தவர்கள். பிரசஹ்யது மனமின்றி பலாத்காரமாகவோ காஷ்சித்ன ஒருவரும் இல்லை. அந்நிய காமா அப்பி மற்றொருவர் மீது ஆசை உள்ளவளும் தத்ரன அத்தருணத்தில் இல்லை. அந்நிய பூர்வாச்ச இதற்கு முந்தியும் மற்றொருவர் மீது காமம் உற்றவளும் ந இல்லை. மிக்க மேன்மை பெற்ற ஜனகரின் திருமகள் ஒருத்தியை தவிர ஸ்திரீகள் தோள் வலியுடன் கூடிய நற்குணத்தாலேயே இசைந்து பெற்று அடைந்தவர்கள். மனமின்றி பலாத்காரமாகவோ ஒருவரும் இல்லை. மற்றொருவர் மீது ஆசை உள்ளவளும் அத்தருணத்தில் இல்லை. இதற்கு முந்தியும் மற்றொருவர் மீது காமம் உற்றவளும் இல்லை. நச்சா குலீனா நச்ச ஹீனரூபா நா தக்ஷிணா நானுபசாரயுக்தா பார்யா பவத்தஸ்ய ந ஹீனசத்வா நச்சாபி காந்தஸ்ய ந காமனீயா.
தஸ்யே அவனுக்கு பாரியா மனைவியாக அக்குலீனாச்ச இகழ் குலத்தவள் ஒருத்தியாவது ந அபவதாகவில்லை. ஹீன ரூபாச்ச ந வடிவு இல்லாதவளும் இல்லை. அதக்ஷிணாச்ச அறிவு இல்லாதவளும் ந இல்லை. அனுபசாரயுக்தா உபசாரம் செய்யப்படாதவளும் ந இல்லை. ஹீன சத்வான திறமை அற்றவளும் இல்லை. காந்தஸ்ய கணவனுக்கு ந காமணியா அப்பி காமுறத்தகாதவளும் ந இல்லை. அவனுக்கு மனைவியாக இகழ் குலத்தவள் ஒருத்தியாவது ஆகவில்லை. வடிவில்லாதவளும் இல்லை. அறிவில்லாதவளும் இல்லை. உபசாரம் செய்யப்படாதவளும் இல்லை. திறமையற்றவளும் இல்லை. கணவனுக்கு காமுறத்தகாதவளும் இல்லை. பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதித்ருஷி ராகவ தர்மபத்னி இமா யதா ராக்ஷஸ ராஜபார்யாः சுஜாதமஸ்யேதி சாது புத்தேः. ராக்ஷஸ ராஜபார்யாः ராக்ஷஸ ராஜபத்னிகளான இமாஹா இவர்களை யதா போலவே ராகவ தர்மபத்னி ஸ்ரீ ராகவருடைய தர்மபத்னியும் ஈத்ருஷி யதி தனது பர்த்தாவுடன் இந்நிலைமையை அடைய செய்யப்பட்டாளாகில் அஸ்ய இந்த எனக்கு சுஜாத்தம் ஜன்ம சாபல்யம் ஹி நிச்சயம் இதி என்று புத்தி என்னும் சாது புத்தேகே சிறந்த புத்தியை உடைய ஹரீஸ்வரஸ்ய வானரேஸ்வருக்கு தூ இத்தருணத்தில் பபூவ உண்டாயிற்று. ராக்ஷச ராஜ பத்னிகளான இவர்களைப் போலவே ஸ்ரீராகவருடைய தர்மபத்னியும் தனது பர்த்தாவுடன் இந்நிலைமையை அடைய செய்யப்பட்டாளாகில் இந்த எனக்கு ஜன்மசாபல்யம் நிச்சயம் என்ற எண்ணம் சிறந்த புத்தியையுடைய வானரேஸ்வருக்கு இத்தருணத்தில் உண்டாயிற்று. புனஷ்ச சோச்சிந்தயேதார்த்தரூபோ த்ருவம் விசிஷ்டா குணதோ ஹி சீதா அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வர கஷ்டமணார்ய கர்ம. சீதா சீதை குணதः நற்குணங்களில் எல்லாம் விசிஷ்டா மேலானவள். துருவம் சந்தேகமில்லை. அஸ்யாம் இவளிடத்திலேயே மகாத்மா மகாத்மாவுமான லங்கேஸ்வரா லங்கேஸ்வரனான அயம் இவன் அநாய கர்ம தகாத காரியத்தை அத இப்பொழுது கிருத்தவான் செய்துவிட்டான். கஷ்டம் ச ஐயோ பாவம் புனக என்று இன்னொரு தரம் சஹ அவர் ஆர்த்தரூபக துக்கத்தோடு கூடினவராய் அச்சிந்தயத் நினைத்தார். சீத்தை நற்குணங்களிலெல்லாம் மேலானவள் சந்தேகமில்லை. இவளிடத்திலேயே மகாத்மாவுமான லங்கேஸ்வரனான இவன் தகாத காரியத்தை இப்பொழுது செய்துவிட்டான். ஐயோ பாவம் என்று இன்னொரு தரம் அவர் துக்கத்தோடு கூடினவராய் நினைத்தார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தர காண்டே நவமஹ சர்கா.